அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சிவ மந்திரத்தை ஒரே ஒரு தடவை சொன்னா நீங்க கேட்ட உங்களோட விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இந்த உலகத்தோட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சிவ மந்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். சிவபெருமானாவே சக்தி வாய்ந்தவர் தான். அப்படி சக்தி வாய்ந்த சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட மந்திரங்கள் பல மடங்கு சக்தி வாய்ந்ததா இருக்குமே. நம்மளுடைய யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களுமே பாத்தீங்கன்னா இந்த உலகம் முழுவதுமே ஒளியின் மூலமாக தான் உருவாச்சு, சத்தத்தின் மூலமாக தான் அனைத்தும் உருவானது. அதாவது வெளிச்சத்திலிருந்து வந்த சிவபெருமான் சத்தத்தின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினார் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய நவீன விஞ்ஞானம் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சங்களுமே சக்திகளோட அதிர்வுகள் தான். இந்த சக்திகளோட அதிர்வுகள் மூலமா தான் இந்த பிரபஞ்சம் இருக்கு அப்படின்னு நவீன விஞ்ஞானமும் நிரூபிச்சிருக்கு. இதை தான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் இதுல நம்ம சொல்லுவோம். எல்லாமே ஒரு வைப்ரேஷன்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அதிர்வலைகளை பாத்தீங்கன்னா நம்மளுடைய யோகிகளும் சித்தர்களும் பாத்தீங்கன்னா ஞான பிரம்மம் அல்லது நாத பிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒட்டுமொத்த படைப்பையுமே எண்ணற்ற ஒளிகளோட கலவையா குறிப்பிடுது. இந்த ஒளிகளோட கலவை, ஒவ்வொரு கலவைகளுக்குமே ஒவ்வொரு சக்தி இருக்கு. அதாவது ஒவ்வொரு ஒளிகளுமே ஒரு வலைப்பின்னல் மாதிரி இருக்கும். ஒரு சில ஒளிகள் திறவுகோலாக செயல்படும். இதத்தான் நம்ம ஒளிகளை மந்திரங்கள் அப்படின்னு குறிப்பிடுறோம். இதை உங்களுக்கு நான் தெளிவா புரிய வைக்கிறேனே. உங்களை ஒரு அறைக்குள்ள வச்சு பூட்டிடுறாங்க. உங்களோட வாழ்நாள் முழுவதுமே நீங்க அறைக்குள்ளதான் இருக்கிறீங்க. அந்த அறைக்குள்ள இருக்கிற வரைக்குமே பாத்தீங்கன்னா இதுதான் உலகம், நீங்க பிறந்ததுலேருந்தே அங்க இருக்குன்னா இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு இருப்பீங்க. ஒரு தடவை நீங்க அந்த சாவி போடக்கூடிய துவாரம் உங்க கண்களுக்கு தெரியுது, அதுக்குள்ள நீங்க பாக்குறீங்க. அதன் பிறகு ஒரு புதிய உலகம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்ப அதை திறக்கக்கூடிய திறவுகோலா இருக்கக்கூடியதா ஒளி, அதாவது சத்தம். இதைத்தான் நம்ம மந்திரங்கள். அந்த மந்திரங்களை நீங்க சரியான முறையில கூட்டு சேர்க்கையில பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு அந்த கதவை திறந்து இப்ப நம்ம இந்த தெய்வீக அருள், தெய்வீக சக்தியை நம்ம உணர முடியும், உயர்நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலமா நமக்கு சூட்சம பரிணாமங்களை உணரக்கூடிய சக்தின்னு. பொதுவா நம்ம பூமியில அதிகமான பிரபஞ்ச சக்தி இருக்கணும் இல்லையா? இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உடலோட காந்த சக்தியோட கலக்கிறதுக்கும் இந்த ஒளிகள் தான் முக்கிய பங்கு வகிக்குது. இதை இப்ப இருக்கக்கூடிய விஞ்ஞானங்கள் சொன்னாலுமே பல வருடங்களுக்கு முன்னாடி நம்முடைய சித்தர்கள் இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதை உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஸ்டோரியின் மூலமா சொல்றேனே. அதாவது ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு யோகி, அவர் ஒரு நாள் சிவபெருமான் கிட்ட நேரா போனார். சிவபெருமானே, நீங்க ஏன் உங்களோட எல்லா பக்தர்கள்கிட்டயுமே பாத்தீங்கன்னா மந்திரங்களை சொல்லுங்க, மந்திரங்கள் சொல்லுங்கன்னு சொல்றீங்க? இது முட்டாள்தனமா இல்லையா? அவங்க எதுக்கு மந்திரங்கள் சொல்லிதான் உங்ககிட்ட வரணுமா? அவங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தே வர முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவபெருமான் அவரை பார்த்து, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அங்க மண்ணுல ஒரு புழு போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த புழுவை சுட்டி காட்டி அதுகிட்ட போய் சிவசம்போ அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு. இவரும் சரி ஓகே அப்படின்ட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸா போயிருக்காரு. இந்த புழுவு கிட்ட போய் சிவசம்போ அப்படின்னு இருக்காரு. அந்த புழு அடுத்த நொடியே இறந்துருச்சு. இது என்ன, ஒரு மந்திரத்தை சொன்னா அதோட சத்தத்துக்கு ஒரு புழு இறந்தா போகுது அப்படின்னு சொல்லி அந்த யோகி மிகப்பெரிய அதிர்ச்சி அடைஞ்சாரு. ஆனா சிவபெருமான் புன்னகை அடிச்சாரு. கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு பட்டாம்பூச்சி பறந்துச்சு. அதை சுட்டி காட்டினார். உன்னோட முழு கவனமும் அந்த பட்டாம்பூச்சின் மேல வெயி, உன்னோட முழு கவனத்தை அது மேல செலுத்தி சிவசம்போ அப்படின்னு சொல்லுனாரு. அந்த யோகி, இல்ல வேண்டாம், நான் ஒரு பட்டாம்பூச்சி கொல்ல விரும்பல, இப்ப எனக்கு இந்த மந்திரத்தோட சக்தி புரிஞ்சுது, இந்த மந்திரம் சொன்னா எந்த உயிரா இருந்தாலும் இறந்துடும் அப்படின்னு இருக்காரு. ஆனா சிவபெருமான் சொன்னாரு, பரவாயில்ல நீ சொல்லு அப்படின்னு இருக்காரு. இவரும் வேற வழி இல்லாம சிவசம்போ அப்படின்னு மனதை ஒருநிலைப்படுத்தி பட்டாம்பூச்சி கிட்ட சொன்னாரு. பட்டாம்பூச்சி அடுத்த கணமே பறந்துட்டு இருக்க கூடியது இறந்து பூமியில விழுந்துச்சு. இவரு பார்த்து பயந்துட்டாரு. ஐயோ, அழகா ஓடிட்டு இருந்த பட்டாம்பூச்சி நம்ம ஒரு மந்திரத்தை சொல்லி கொண்டுட்டோமே அப்படின்னு. அடுத்தது சிவபெருமான் அந்த காட்டுல துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருந்த ஒரு அழகான மானை காட்டி முழு கவனத்தை அந்த மான் மீது வெய்யி, அந்த மானை பார்த்த மாதிரி சிவசம்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவரு இல்லவே இல்ல, நான் மானை கொல்லவே மாட்டேன் அப்படின்னு மறுத்தாரு. சிவபெருமான், பரவாயில்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு. அந்த ஞான நோகிக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியாம அந்த அவரோட முழு கவனமும் ஒருநிலைப்படுத்தி சிவசம்போ அப்படின்னு இருக்காரு. மான் அடுத்த நொடியே இறந்து விழுந்துச்சு. இதை கண்ட யோகியோட மனம் அப்படியே கலங்க ஆரம்பிச்சிருச்சு. மந்திரத்தோட நோக்கம் இதுதானா? இந்த மந்திரத்தின் மூலமா எல்லாருமே சாக மட்டும்தான் செய்யறாங்களா? அப்படி என்ன இதுல பலன் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கும் அமைதியா இருந்த சிவபெருமான், கொஞ்ச நேரத்துல ஒரு அம்மா வந்திருக்காங்க. அந்த அம்மா கையில பாத்தீங்கன்னா ஒரு பச்சை குழந்தை இருக்கு. சிவபெருமானோட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வந்திருக்காரு. சிவபெருமான் அந்த ஞானியை பார்த்து, இந்த குழந்தைக்கும் மந்திரத்தை சொல்லுங்களேன் அப்படின்னு இருக்காரு. ஞான யோகி, இல்லவே இல்ல, நான் இதை பண்ணவே மாட்டேன், இந்த குழந்தையை கொல்லக்கூடிய ஒரு அரக்க குணம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு இருக்காரு. ஆனா சிவபெருமான்
நானே சொல்றேன் நீ சொல்லு அப்படின்னு இருக்காரு. ஞான யோகிக்கும் மிகுந்த அச்சத்தோட அந்த குழந்தைய பார்த்து சிவசம்போ அப்படின்னு இருக்காரு. அடுத்த கணமே அந்த குழந்தை எழுந்து அமர ஆரம்பிச்சிருக்கு, அமர்ந்து பேசியிருக்கு. அந்த குழந்தை சொல்லியிருக்கு, நான் ஒரு சாதாரண புழுவா இருந்தேன், ஒரே மந்திரத்தால நீங்க என்ன பட்டாம்பூச்சியா மாத்தினீங்க, ஒரு மந்திரத்தால என்ன நீங்க மானா மாத்தினீங்க, மானா இருந்த எனக்கு மனிதனாக்குனீங்க, மனிதனா பிறந்த எனக்கு மிகப்பெரிய ஞானத்தையும் தெய்வீகத்தை அடையக்கூடிய தன்மை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு இருக்காரு. அப்பதான் இந்த ஞானிக்கு புரிய ஆரம்பிச்சது, ஒவ்வொரு மந்திரங்களுக்குமே ஒவ்வொரு சக்தி இருக்கு. இந்த சிவசம்போ மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னு இருக்கு. மற்றும் நம்மளோட ஆசைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் அப்படின்னு சிவபெருமான் குறிப்பிட்டிருக்காரு. இப்ப நான் சொன்ன இந்த சிவசம்போ மந்திரத்தை நீங்க உங்களுடைய மனதுல நியாயமான கோரிக்கைக்கு நீங்க பயன்படுத்தப்போ வெற்றி கிடைக்கும். அதே போல நீங்க தினமும் சிவசம்போ சிவசம்போ அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்க தெய்வீக தன்மையும் சிவநிலையும் அடைய முடியும்னு குறிப்பிட்டிருக்காரு. நான் சொன்ன இந்த மந்திரங்கள் நிறைய இதிகாச புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமா திகழுது. நம்ம நார்மலா பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாவே இந்த சிவசம்போ சொல்லுங்க. நீங்க காலையில தூங்கி எழுந்தவுடனே பேசக்கூடிய முதல் வார்த்தை எப்போதுமே நம்ம நற்பவின்னு சொல்லுவீங்களா, அது கூடவே சிவசம்போ அப்படின்னு சொல்லி பாருங்க. அதே போல நீங்க யாராவது கிட்ட போன் எடுத்தனா அலோன்னு சொல்றதுக்கு பதிலாக சிவசம்போ அப்படின்னு ஆரம்பிச்சு பாருங்க. யாருக்காவது வணக்கம்னு சொல்றதுக்குள்ள சிவசம்போன்னு ஆரம்பிச்சு பாருங்களேன். உங்களுக்கு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க செய்யக்கூடிய காரியம் வெற்றியாகும். உங்களோட விருப்பங்கள் ஒன் பை ஒன்னா வெற்றிகரமா மாற ஆரம்பிக்கும். நீங்க நினைச்சதும் உங்களுக்கு நடக்கும். இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றங்களும் நீங்க படிப்படியா பார்க்கவும் உணரவும் ஆரம்பிப்பீங்க. நன்றி, வணக்கம்.